ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா திரிகோண கணிதம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இது திரிகோண கணிதம்ங்கிறது நம்ம பெரும்பாலும் செங்கோண முக்கோணிக்கு பார்த்து சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டா அப்படிங்கிற சில விஷயங்கள் இந்த பாடத்துக்குள்ள வரப்போகுது. ரைட்டா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா சைன் தீட்டான்னு என்னது, கொஸ் தீட்டா என்னது, டான் தீட்டா என்னது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று வரைகிறோம். ரைட்டா? இப்போ ஒரு செங்கோண முக்கோணி வரைஞ்சோம்னா இது செங்கோணமாக இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த முக்கோணிக்கு நம்ம பேர் வைக்கிறோம், ஏபிசின்ட்டு பேர் வைக்கிறோம். இப்போ இந்த செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம செம்பக்கம்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஏசி என்னது, செம்பக்கம். சரியா? செம்பக்கம். இப்போ இந்த பிசிஏ அப்படிங்கிற கோணத்தை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த தீட்டாவுக்கு அயல்ல உள்ள பக்கம், பக்கத்தில் உள்ள பக்கம் எது, பிசி. இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ள பக்கம் பிசி. அப்போ பிசி நம்ம என்ன சொல்லுவோம்னா அயல் பக்கம்னு சொல்லுவோம். இப்போ இந்த தீட்டாவுக்கு எதிராக உள்ள பக்கம் எது, ஏபி. அப்ப ஏபி என்னவா இருக்கும்னா எதிர் பக்கம். இப்போ நம்ம இந்த முக்கோணி வரைஞ்சி முக்கோணின் பக்கங்களுக்கு பெயர் கொடுத்து அந்த பேர் எந்தெந்த வகையில சேரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரைட்டா? இப்போ ஏபிசினா ஏபினா என்னது, எதிர்பக்கம். பிசினா என்னது, அயல் பக்கம். ஏசினா என்னது, செம்பக்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்கியிருக்கும். ஏன்னா தீட்டா வச்சுக்கிட்டு அயல் பக்கமும் எதிர்பக்கமும் கண்டுபிடிக்கிறோம். இந்த செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் செம்பக்கம்னு கண்டுபிடிக்கிறோம். இப்ப இது இந்த சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டா அப்படிங்கிறதுலாம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பக்கங்களுக்கும் இடையிலான விகிதத்தை தான் என்ன சொல்ல போகுது, சொல்ல போகுது. இந்த சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டான் தீட்டா, இதுக்கு பிறகு இருக்கு கொசைக் தீட்டா, செக் தீட்டா, கொட் தீட்டா அப்படின்ட்டு. சரியா? இதெல்லாம் இந்த பக்கங்களோட விகிதத்தை தான் சொல்ல போகுது. இப்போ உதாரணமா எடுத்தோம்னா, இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சைன் தீட்டானா எதிர்பக்கம். சரியா? எதிர்பக்கம், அதற்கு கீழே செம்பக்கம். எதிர்பக்கம், அதற்கு கீழே செம்பக்கம் என்னவா இருக்கும்னா சைன் தீட்டாவா இருக்கும். அப்ப இங்க சைன் தீட்டா இது, எதிர்பக்கம் நமக்கு ஏபி, செம்பக்கம் ஏசி. ஆகவே நமக்கு என்னது, சைன் தீட்டாங்கிறது ஏபியின் கீழ் ஏசியாக காணப்படும். இப்போ அடுத்து நம்ம கொஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ் தீட்டானா என்னது, அயல் பக்கம், அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்னவா இருக்கும்னா கொஸ் தீட்டாவா இருக்கும். இப்ப இங்க அயல் பக்கம் என்னதுன்னா பிசி, அதுக்கு கீழே செம்பக்கம் ஏசி. இப்ப இங்க கொஸ் தீட்டா என்னது, பிசியின் கீழ் ஏசி. இப்போ டான் தீட்டா, டான் தீட்டானா என்னவா இருக்கும்னா எதிர்பக்கம், அதன் கீழ் அயல் பக்கம் என்னவா இருக்கும், டான் தீட்டாவா இருக்கும். இப்ப இங்க எதிர்பக்கம் இது ஏபி, அயல் பக்கம் இது பிசி. இப்போ சைன் தீட்டானா என்ன, கொஸ் தீட்டானா என்ன, டான் தீட்டானா என்ன, அது ஒரு செங்கோண முக்கோணியில இருந்து அந்த விகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் தான் இது. சைன் தீட்டானா எதிர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், கொஸ் தீட்டானா அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், டான் தீட்டானா எதிர் பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் அப்படிங்கிறது இப்போ இந்த எதிர்பக்கம் அயல் பக்கம்ல எப்படி பார்க்குறோம், இந்த தீட்டா வச்சுக்கிட்டு பார்க்குறோம். இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்க பக்கம் அயல் பக்கம், தீட்டாவுக்கு எதிராக உள்ள பக்கம் எதிர்பக்கம், செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் செம்பக்கமாக இருக்கும். ஆனா இந்த மூணு பக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மூணு விகிதங்களை தான் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுவும் இல்லாம இன்னும் மொத்தம் 3 தொடர்புகளை நம்ம எடுக்கலாம். என்னன்னா, ஒண்ணு நம்ம சொல்றோம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் போட்டோம், அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் போட்டோம். ஆனா செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம்னு நம்ம ஒண்ணு எடுக்கலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொசைக் தீட்டா. கொசைக் தீட்டான்னு என்னன்னா செம்பக்கம், அதற்கு கீழே எதிர்பக்கம். செம்பக்கம், அதற்கு கீழே எதிர்பக்கம் என்னவா இருக்கும், கொசைக் தீட்டா. அடுத்து செக் தீட்டான்னு எடுக்கிறோம். இதுக்கு அப்படியே தலைகீழா இருக்க போகுது, செம்பக்கம், அதற்கு கீழே அயல் பக்கம். இப்ப டான் தீட்டா, அதுக்கு தலைகீழா என்னது, கொட் தீட்டா. அயல் பக்கம், அதன் கீழ் எதிர்பக்கம் என்னவா இருக்கும், கொட் தீட்டாவா இருக்கும். இது விட்டு தலைகீழா அது இருக்கும். இந்த மாதிரி இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு நம்ம 6 விகிதங்கள் எடுக்கிறோம். இப்போ இந்த செங்கோண முக்கோணில இந்த செங்கோணத்தை தீட்டா வச்சுக்கிட்டு நமக்கு 6 தொடர்புகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து எடுக்கக்கூடிய அடிப்படையான 6 தொடர்புகள் இதெல்லாம்.
ஆனா இதை வச்சுக்கிட்டு நம்மளால ட்ரிக்னோமெட்ரியில கணக்கு செய்ய முடியுமானா முடியாது. அதுக்கு நமக்கு வந்து இதுல இருந்து நிறைய தொடர்புகள் வந்து தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 தொடர்புகளுக்கும் நம்பர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது விட்டு தலைகீழாக இது இருக்கு ரைட்டா. அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப முதலாவது தொடர்பையும் நான்காவது தொடர்பை என்ன செய்யறோம்னா பெருக்கிறோம். இப்போ முதலாவது தொடர்பு என்னது sin தீட்டா. sin தீட்டா தர நான்காவது தொடர்பு cosec தீட்டா ரைட்டா. அப்ப அதுல என்ன இருக்கும், sin தீட்டானா என்ன ab இன் கீழ் ac இருக்க போகுது. அப்ப அங்கிட்டு cosec தீட்டா என்ன இருக்கும் ac இன் கீழ் ab இருக்க போகுது. இப்போ என்ன நடக்கும்னா sin தீட்டா தர cosec தீட்டா அப்படிங்கிறது இந்த ab வெட்டு போட்டுரும், ac வெட்டு போட்டா ஒன்னா இருக்கும். அப்ப sin தீட்டா தர cosec தீட்டாங்கிறது 1. அப்ப sin தீட்டானா என்ன இருக்கும்னா 1 இன் கீழ் cosec தீட்டாவா இருக்கும். 1 இன் கீழ் cosec தீட்டாவா இருக்கும். இது வந்து முதலாவது தொடர்பு. இப்போ இதுல இருந்து நம்ம வேற எப்படி செய்யலாம், இந்த cosec தீட்டாவை அங்கிட்டு போயிட்டு பெருக்கிறதுக்கு பதிலா sin தீட்டாவை பிரிப்போம் ரைட்டா. இப்போ cosec தீட்டா வந்து 1 இன் கீழ் sin தீட்டாவா இருக்கும். இது வந்து நம்ம எடுக்கிற இரண்டாவது தொடர்பு. அப்ப இந்த ரெண்டே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரெண்டு தொடர்பு வந்து எடுத்துட்டோம். இப்போ அடுத்து இந்த cos தீட்டாவையும் பாருங்க, இந்த sec தீட்டாவையும் பாருங்க. இது விட்டு தலைகீழாக இந்த sec தீட்டா இருக்கு. அப்ப ரெண்டாவது தொடர்பை நம்ம என்ன செய்யறோம், அஞ்சாவது தொடர்பால பெருக்கிறோம். பெருக்குனா என்னது cos தீட்டா தர sec தீட்டா. அது வந்து எதுக்கு சமனா இருக்கும்னா BC இன் கீழ் AC சரியா தர AC இன் கீழ் BCக்கு சமனா இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இது ரெண்டே பெருக்கிறோம். அப்ப அப்படியா தான் வரப்போகுது cos தீட்டா தர sec தீட்டா. இந்த BC வெட்டு போட்டுரும், AC வெட்டு போட்டுரும். வெட்டு போட்டுச்சுன்னா என்னது 1. அப்ப இதே மாதிரி cos தீட்டா சமன் 1 இன் கீழ் sec தீட்டா அப்படின்னு நமக்கு ஒரு தொடர்பு வந்து கிடைக்குது. அடுத்து sec தீட்டா சமன் 1 இன் கீழ் cos தீட்டா அப்படிங்கிற தொடர்பு நமக்கு கிடைக்குது. இந்த ரெண்டு தொடர்பு இந்த ரெண்டாவது 2 5 பெருக்கி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம்னா மூன்றாவது தொடர்பையும் ஆறாவது தொடர்பையும் பெருக்க போறோம். மூன்றாவது தொடர்பையும் ஆறாவது தொடர்பையும் பெருக்கி பார்ப்போம். ஏன்னா அடுத்து tan தீட்டா தர cot தீட்டா. tan தீட்டாங்கிறது AB இன் கீழ் BC தர cot தீட்டாங்கிறது BC இன் கீழ் AB. இப்ப tan தீட்டா தர cot தீட்டா அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த BC வெட்டுப்பட்டுரும், AB வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டுருச்சுன்னா 1. அப்ப tan தீட்டாங்கிறது 1 இன் கீழ் cot தீட்டா. அடுத்து cot தீட்டாங்கிறது 1 இன் கீழ் tan தீட்டாவா இருக்கும். இப்போ நம்ம இந்த tan தீட்டா cot தீட்டா வச்சும் இரண்டு தொடர்புகள் வந்து எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த sin தீட்டா cos தீட்டா tan தீட்டா மூணையும் பார்த்தா அது மூணுக்கும் இடையில ஒரு தொடர்பு வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க செம்பக்கம் இருக்கு, இங்கேயும் செம்பக்கம் இருக்கு. ஆனா செம்பக்கம் இங்க இல்ல, எதிர்பக்கம் இருக்கு, அயல் பக்கம் இருக்கு, அது ரெண்டும் இங்க இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்கு, இது செம்பக்கம் இல்லாம போயிருக்கு. செம்பக்கம் இல்லாம போகணும்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், அது ரெண்டையும் ஒன்னால பிரிச்சிருக்கணும். அப்ப என்ன செய்யறோம்னா நம்ம இப்ப ஒன்னாவது தொடர்பை இரண்டாவது தொடர்பால பிரிச்சு பார்ப்போம். அப்ப sin தீட்டா அதன் கீழ் cos தீட்டா அப்படிங்கிறது AB இன் கீழ் AC அதன் கீழ் BC இன் கீழ் AC யா இருக்கும். இப்ப இந்த AC வெட்டுப்பட்டுருச்சுன்னா AB இன் கீழ் BC யா இருக்கும். நமக்கு தெரியும் AB இன் கீழ் BCங்கிற ஆள் யாரு, tan தீட்டா. இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது, என்னது sin தீட்டா இன் கீழ் cos தீட்டா எதுக்கு சமனா இருக்கும்னா tan தீட்டாவுக்கு வந்து சமனா இருக்கும். அப்ப tan தீட்டான்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம், sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா அப்படின்ட்டு நம்ம வந்து இலகுவாக எழுதலாம். இப்போ tan தீட்டாவுக்கு பார்த்த மாதிரியே இப்போ வந்து நம்ம cot தீட்டாவுக்கு பார்ப்போம். cot தீட்டாவுக்கு பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா cosec தீட்டாலே செம்பக்கம் இருக்கு, எதிர்பக்கம் அயல் பக்கம் இருக்கு, இங்கே அதே தான் இருக்கு. அப்ப என்ன செய்யறோம், நம்ம வந்து நான்காவது தொடர்பை வந்து ஐந்தாவது தொடர்பால பிரிக்கிறோம். நான்காவது தொடர்பை ஐந்தாவது தொடர்பால பிரிக்கிறோம். பிரிச்சா என்ன வரும் அப்படின்னா
கொசெக் தீட்டாவின் கீழ் செக் தீட்டா, ஏசியின் கீழ் ஏபி, ஏசியின் கீழ் பிசி. இப்போ இது இப்படி இருக்கு ரைட்டா, ஏசியின் கீழ் ஏபி பிரித்தல் ஏசியின் கீழ் பிசின்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து பெருக்கலா எழுதுறோம். ஏசியின் கீழ் ஏபி தர பிசியின் கீழ் ஏசி, அந்த ஏசி ஏசி எட்டுப்பட்டுச்சுன்னா பிசியின் கீழ் ஏபின்ட்டு நமக்கு வந்து வரும். இப்போ நமக்கு தெரியும் பிசியின் கீழ் ஏபிங்கிறது யாருன்னா கொட்டீட்டா. ஆகவே கொட்டீட்டா சமன் கொசெக் தீட்டாவின் கீழ் செக் தீட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கிறது ரைட்டா. இது இன்னொரு தொடர்பு. தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை.